ஒரு சமயம் ஒரு துறவி அவர் ஒரு மரத்தடியில் வந்து உட்கார்ந்தார். நல்ல அறிவும் அனுபவம் உடையவர். அதனால் அவரை தேடி நிறைய பேர் வந்து அவருடைய அறிவுரைகளை கேட்டு வாழ்க்கையில் நன்மைகளை தான் அடைஞ்சிட்டு இருந்தார். இப்படி இருக்கும்பொழுது ஒரு இளைஞன் அவர்கிட்ட வந்தான். ஐயா, நான் வந்து தோல்விக்குன்னா பிறந்தவன். என் வாழ்க்கையில் தோல்வியை தவிர வேறு எதையுமே நான் பார்க்கல. என் மனசில் நேர்மறை எண்ணங்கள்னால் எதுவுமே வர மாட்டேங்கிறது. ஏன்னா எனக்கு தெரியும், எனக்கு எல்லாமே தோல்வியாக தான் முடியும். எல்லாமே எதிர்மறை எண்ணங்கள் தான் வருது. ஆனால் நானும் இளைஞன், இந்த வாழ்க்கை எவ்வளோ தூரம் இருக்குது, என்னால் எப்படி ஓட்ட போகிறேன்னு தெரியல அப்படின்னு வருத்தப்பட்டு நான் துறவி சிரித்தேன். நான் ஒரு கதை சொல்கிறேன், அதை அதுக்கப்புறம் உன் மனசை உன்னை மாற்றிக்க முடியும், உன் மனசை பக்குவப்படும் அப்படின்னு சொன்னான். அவனும் பணிவை வணங்கிட்டு உட்கார்ந்தான். அந்த துறவி சொல்ல ஆரம்பிச்சு, ஒரு ஊரில் ஒரு பெரியவர் இருந்தார். அவருக்கு ஒரு பையன் வாலிப வயசில் இருந்தான். அந்த பெரியவர்கிட்ட ஒரே ஒரு குதிரை இருந்தது. அந்த குதிரையை கட்டுறதுக்கு ஒரு வண்டி. அந்த குதிரையை வண்டியில் கட்டி அந்த ஊரில் இருக்கிறவளெல்லாம் வேறு ஊர்களுக்கு அழைச்சிட்டு போய் விடுவார் அவர். அவெல்லாம் காசு கொடுப்பா. அதை வச்சு தானும் தன் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு இருந்தார். அந்த பிள்ளை படிச்சிருந்தான், ஆனால் அவனுக்கு வேலை கிடைக்கல. இருந்தாலும் அப்பாவுக்கு உதவியாக குதிரையை குளிப்பாட்டுறது, வீட்டை பராமரிக்கிறது, இந்த வேலையெல்லாம் அவன் பண்ணிட்டு இருந்தான். இப்படி இருந்துட்டே இருக்கிட்ட அந்த ஊரில் இருக்கிறவெல்லாம் எங்கேயான ஊருக்கு போகணுன்னா இந்த பெரியவர்கிட்ட வந்து இந்த குதிரை வண்டியில் ஏறிண்டு ஊருக்கு போயிட்டு வருவா, காசு தருவா. ஒரு நாள் பெரியவரோட குதிரை எங்கேயோ ஓடி போயிடுது. இன்னும் பயணம் பண்ண வந்தவெல்லாம், ஐயோ பாவம் பெரியவரே, உங்களுக்கு என்ன துரதிருஷ்ட காலம், உங்களுக்கு இருந்ததே ஒரே ஒரு குதிரை, அதுவும் எங்கேயோ காணாத போயிடுது, நீங்கள் என்ன தான் பண்ண முடியும் பாவம் அப்படின்னு அழாத குறையாக கேட்டேன். ஆனால் அந்த பெரியவரோ, பரவாயில்ல, அதை நினச்சி கவலைப்பட்டு என்ன பண்ண போகிறோம், எல்லாம் நல்லதுக்கு தான் நினச்சிக்கிறோம், அவ்வளோதான் அப்படின்னு ஒரு வார்த்தையோட முடிச்சுட்டார். அவளுக்கெல்லாம் ஆச்சரியமாகவும் இருந்தது. என்னடா எப்படி பேசுறது இந்த பெரியவரே, உங்களுக்கு என்ன மன கலக்கமாகி போச்சா? உங்கள்கிட்ட இருந்தது ஒரே ஒரு குதிரை, அதை வச்சு தான் நீங்கள் வண்டி கட்டி ஓட்டி பழைக்கிறீங்க, அதுவும் இப்போ காணுன்றோம், இப்போ அது போனால் போகிறது, இப்போ நல்லதுக்கு தான் சொல்கிறீங்களே நீங்கள், என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு ஒலிக்கு கேட்டேன். நான் நல்லா தான் இருக்கேன், இங்கே ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் இருக்கும், பரவாயில்ல போயிட்டு போடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே எழுந்துக்கிட்டேன். அவளாம் என்னடா அது அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டான். ஒரு 4-5 நாள் கழிச்சு அந்த குதிரை திரும்பி வந்தது. அந்த குதிரை மட்டும் திரும்பி வரல, ஒரு முரட்டு குதிரையும் கூடவே வந்தது. உடனே இவர் இந்த தன்னுடைய குதிரையை பார்த்து, வா வண்டியில் கட்டுறேன், நீ வருவேன்னு எனக்கு தெரியும், நீ மறுபடியும் பிரயாணத்துக்கெல்லாம் உதவி செய்றியா? சரி. அதை வண்டியில் கட்டி வழக்கம் போல் பிரயாணத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அந்த குதிரை காசு பண்ணுது, தன்னையும் தன் மகனையும் காப்பாற்றிட்டு இருந்தேன். இப்படி காப்பாற்றின்னு வச்சு அவள் அது வெளியில் போயிருக்கும்போது குதிரை வண்டியோட வீட்டில் இருந்த அந்த வாலிபன் என்ன பண்ணான், இன்னொரு குதிரை இருக்கு இல்லையா, மாட்டு குதிரை, அதை பார்த்தா அவனுக்கு தமாஷா இருந்தது. அது மேலே ஏறி கண்டதுன்னா பட்டு பட்டுன்னு அடித்து அந்த மூஞ்சிலாம் வெறுப்பேற்றி அது மேலே ஏறி கொஞ்சம் தீரமாக இருக்குதுன்னா இளைஞர்களுக்கும் பிடிக்குதுன்னு அந்த மாதிரி அதை அடக்கி ஆண்டு பாட்டு அப்படி அது மேலே ஏறி உட்காந்து திரசவாரி பண்ணிட்டு அந்த குதிரை என்ன பண்ணிட்டு அங்கேருந்து அவனை உருட்டி தள்ளிட்டு போயிடுச்சு. உருட்டி தள்ளின பண்ண முழங்கால் கீழே நல்லா அடிபட்டுடுச்சு, நடக்க முடியாத அளவில். அப்போ வீட்டுக்கு வந்த பெரியவர், இது என்னடா அது அப்படின்னு
நினச்சிருந்தேன் வழியே அந்த பையனை தன்னோட குதிரை வண்டியிலேயே தூக்கி போட்டுட்டு வீட்டுக்கு வந்து ஒரு பக்கமாக படுக்க வச்சு என்ன காலுக்கு என்ன வைத்தியம் பண்ணுறதோ என்னமோ ரொம்ப காலே நடக்க முடியாத அளவுக்கு உடஞ்சிருக்கு. இப்படி கச்ச ஊரில் இருக்கிறவளாம் வந்தா, உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன், உங்கள் வயசான காலத்தில் காப்பாற்ற வேண்டியவன், அவனுக்கு கால் உடஞ்சி போயிட்டு இப்போ நீங்கள் என்னடா பண்ண போகிறீங்க, இப்போ என்னால் உங்களுக்கு எந்த உபகாரமும் இல்லையே அப்படின்னு அழ ஆரம்பித்தார். அப்போ அந்த பெரியவர், பரவாயில்ல ஏதோ நல்லதுக்கு தான், என்ன பெரியவரை வளர்றீங்க, கால் அடிப்பட்டு விழுந்து கிடக்கிறான், கால் அடக்க முடியல, உங்கள் பிள்ளை அது எப்படி நல்லதுக்காகும், இதுக்கெல்லாம் எல்லாத்தையும் நம்ம மனசில் பக்குவமாக தானே எடுத்துக்கணும். கஷ்டம் வந்துட்டோன்னு தோண்டு போய் உட்காந்து என்ன பண்ண முடியும். இப்போ அந்த பையனை சேர்த்து நான் தானே பார்த்துட்டாகணும், இதுவும் ஒரு நல்லது தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வார்த்தையை முடிச்சுன்னு போயிட்டே இருந்த பெரியவர். இப்படியே கிட்ட ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு அந்த ஊர் ராஜா வந்து வீட்டுக்கு ஒரு வாலிபனை போர்க்காலத்துக்கு அனுப்பணும், உயிரை பணையை வச்சு எல்லோரும் போர் புரிஞ்சால் தான் நம்ம ராஜ்யத்தை மீட்டுக்க முடியும் அப்படின்னு ஆணை பிறப்பித்தோம். யாரும் வராமல் இருக்கக்கூடாது, யாராவது வர மறுத்தா ஒரு தலையை சீவிடல அப்படின்னு கூடவே ஒரு அறிக்கையும் கொடுத்தோம். எல்லார் வீட்டிலேருந்தும் ஒரு பிள்ளை அழாத குறையா அழுத குறையா திருப்பி வரதோ இல்லையோ போர்க்காலத்தில் மாண்டது தானே, சரி போர்க்காலத்துக்கு போக மாட்டேன்னா ராஜா வெட்ட போகிறான், அது கூட வீரே போகக்கூடிய ஆபத்து தானே அப்படின்னு அழுதுன்னு வச்சுன்னு கிளம்பி போச்சுகள் பாவம். இந்த வீட்டிலேருந்து யாரும் வரலையா அப்படி ராஜா வேகமாக குடிசைக்குள்ளன்னு வாங்கிட்டான். இல்லைப்பா, இந்த பையன் வந்து என்ன பண்ண போகிறான், காலே வடிச்சுன்னு கிடக்குறான் அப்படின்னு சொல்கிறார் இந்த பெரியவர். அப்பா இந்த நொண்டியெல்லாம் அழைச்சின்னு போய் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு ராஜா பட்டுக்கா போயிட்டான். அந்த வாலிபனை அழைச்சின்னு போல அந்த போர்க்காலத்தில் எல்லா வாலிபரும் இறந்து போயிட்டான், ராஜாவும் தோற்று போயிட்டான். அதுக்கப்புறம் அவன் ஊரை விட்டு ஓடிவிட்டான், தலைமறைவாக போயிட்டான் அந்த ராஜா. என்னடா அது நமக்கு அது முன்னே பண்ணலேன்ட்டு ஓடிவிட்டான். அப்படி இருக்கும்போது இந்த கிராமத்தில் ஒரு அவசரம்னா ஒரு இளைஞன் இல்லை. இளைஞன் அப்படின்னா அவன் பல விதத்தில் உதவி பண்ண முடியும் இல்லையா. அதுக்குள்ளே இந்த இளைஞனுக்கு என்னாச்சு, கொஞ்சம் கால் சரியாக போய் இந்த ஒரு இளைஞன் மட்டும் இந்த கிராமத்துக்கு எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய அளவில் பெரிய மனுஷனாக மதிக்கப்பட்டான். இந்த கிராமத்துக்கே ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கப்பட்டான். இவன் காலம் ஓரளவு குணமாச்சு. அப்போ அங்கே இருக்கிறவா சொன்னான், ஐயா உங்கள் பையனுடைய கால் உடஞ்சி போச்சுன்னு சொன்னபோது ஏதோ நல்லதுக்கு தான் சொன்னங்களே, அப்போ எங்களுக்கு நிஜமாகவே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் கால் கண்டி உடையலைன்னா இவன் இத்தனை நாளைக்கு என்ன பண்ணியிருப்பான், இந்த ராஜாவோட போர்க்காலத்துக்கு போய் மாண்டு போயிருப்பான். இந்த கிராமத்தை தூக்கி நிறுத்துறதுக்கு, இந்த கிராமத்துக்கு ஒரு பெரியவர்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கிறதுக்கு, அல்லது கிராமத்தை இது மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு மனுஷன் இல்லாதே போயிருப்பான். இவனும் நல்லா படித்து வாலிபனாக இருக்கான், நல்ல அறிவாளியாக இருக்கான். இவனால் தான் விவசாயம் எல்லாம் செழிக்கிறது, இவனால் தான் இந்த கிராமம் எல்லாம் முன்னேறுறது. அதனால் நீங்கள் சொன்னதனுடைய அர்த்தம் இப்போ தான் புரியுது அப்படின்னு சொன்னாலும். அதனால் நமக்கு தோல்விகள் மேலே தோல்விகள் ஏற்படுறது அப்படின்னா நம்ம தோண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுக்கு ஒரு சில நன்மைகள் கிடைக்கல அப்படின்னா நம்ம உடனே கண்ணீர் விட்டுட்டு கஷ்டப்பட்டுக்க வேண்டிய நிலைமையே இல்லை. இது கேட்கறதுக்கு சொல்கிறதுக்கு எப்படி முடியும் அப்படின்னு தோணுமே வழிய, சில நன்மைகள் நடக்காதது நல்லதுக்கு தான், சில தீமைகள் நடக்கிறதும் நல்லதுக்கு தான். இந்த மாதிரியான பக்குவப்பட்ட மனசோட நம்ம எது ஒன்றுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுட்டோம்னா வாழ்க்கையில் அங்கங்கே தோண்டு போய் மனசு சோர்ந்து போய் நம்ம உட்கார மாட்டோம். நம்மளே நிமித்தி விட்டுட்டு நம்ம நல்ல வெற்றியை அடைவோம் அப்படிங்கிறது இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கதை பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் எனக்கு
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, நிறைய பேர் பார்த்துருக்குங்கோ, அது எனக்கு சந்தோஷம். நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குங்கோ, பாராட்டியிருக்குங்கோ, அதெல்லாமே எனக்கு சந்தோஷம். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். நான் நிறைய பதிவுகளுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு ஒன்று ஆசையாக இருக்கும். அது எனக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஏறும் அப்படின்னு ஒரு சந்தோஷமாக இருக்கும். மற்றபடி ஒன்றும் இல்லை. அதனால் நீங்கள் இந்த கதைகள் பாட்டுகளெல்லாம் கேளுங்க. இதிலெல்லாம் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களெல்லாம் நமக்கு ரொம்ப வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையானது. இதெல்லாம் வயசானப்புறம் தெரிஞ்சக்கூடிய தத்துவ அர்த்தங்களோ உண்மைகளோ இல்லை. சின்ன வயசுலேருந்தே இந்த பக்குவத்துக்கு நம்ம வந்துடணும். ஆனால் முயற்சியை நம்ம விட்டுறக்கூடாது. எத்தனா